மணிவண்ணன் கிருஷ்ணசாமி என்ற மணிவண்ணன் 1953 ஜூலை 31 கோயம்புத்தூர்ல சூலூர் கிராமத்தில் பிறந்தவர். கோயம்புத்தூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றவர். கல்லூரி நாட்களில் திரைப்படங்கள் மற்றும் இலக்கியங்களில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். அவரது நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான சத்யராஜ் அதே கல்லூரியில் படித்தவர். இருவரும் இணைந்து நாடகங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்றனர். மணிவண்ணன் திரைப்பட இயக்குநராக வேண்டும் என்ற கனவுடன் சென்னைக்கு வந்தவர். இயக்குனர் பாரதி ராஜாவின் உதவியாளராக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். 1982 வெளிவந்த கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற திரைப்படம் மூலம் இயக்குநராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இந்த திரைப்படம் அக்காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. அதன் பிறகு மணிவண்ணன் 50க்கும் மேற்பட்ட படங்களை இயற்றியுள்ளார். அவர் இயக்கிய பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தன. நடிகர் மணிவண்ணன் இயக்குநராக இருந்த போதிலும் நடிப்பிலும் அவர் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். சுமார் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை வேடங்களில் நடித்துள்ளார். அவரது யதார்த்தமான நடிப்பும் தனித்துவமான உடல் மொழியும் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டன. இயக்குனர் மணிவண்ணன் தனது தந்தை குறித்து அடிக்கடி பெருமையாக பேசிக்கொள்வார். ஒருமுறை தனது தந்தை உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தனது தந்தை தனது வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் எனது மகனை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னதை அவர் மறக்க முடியாத தருணம் என்று அடிக்கடி கூறியுள்ளார். இயக்குனர் மணிவண்ணன் இயக்கிய திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக அல்லாமல் அவை சமூக மற்றும் அரசியல் குறைபாடுகளை தைரியமாக வெளிப்படுத்தினார். குறிப்பாக அமைதிப்படை திரைப்படம் அரசியல்வாதிகள் மக்களின் நம்பிக்கையை எவ்வாறு தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சித்தரித்தது. இந்த திரைப்படமானது அரசியல் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பை நகைச்சுவை கலந்து வெளிப்படுத்தியது. மேலும் இயக்குனர் மணிவண்ணன் சாதி எதிர்ப்பு போன்ற முற்போக்கு கருத்துக்களை தனது படங்களின் வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் மூலம் மக்களிடையே பரப்பினார். அவரது பல திரைப்படங்களில் சாதிய பிரச்சனைகள், பெண்ணுரிமை, மூட நம்பிக்கைகள் போன்ற சமூக பிரச்சனைகள் பற்றிய விவாதங்களை இடம்பெறச் செய்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இயக்குனர் மணிவண்ணன் தமிழ் தேசியம் மற்றும் ஈழத்தமிழர்கள் போராட்டங்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். ஈழப்போர் நடந்த காலகட்டத்தில் பல மேடைகளிலும் போராட்டங்களிலும் கலந்து கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். இயக்குனர் மணிவண்ணன் தனது ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் வாழ்க்கையானது திமுகவில் ஆரம்பித்தார். பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியிலும் இணைந்து பணியாற்றினார். தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் தான் கொண்ட கொள்கைகளுக்காக எந்தவித சமரசமும் செய்யாமல் இயங்கினார். மணிவண்ணன் ஒரு இயக்குநராகவும் நடிகராகவும் மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனைகளை பற்றி பேசும் ஒரு கலைஞராகவும் அரசியல் கொள்கையாளராகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த மணிவண்ணன் 2013 ஜூன் 15 தனது 58வது வயதில் சென்னையில் காலமானார். இயக்குனர் மணிவண்ணன் தமிழ் திரையுலகிற்கு அளித்த பங்களிப்புகள் இன்றும் போற்றப்படுகின்றன. அவர் இயக்கிய மற்றும் நடித்த திரைப்படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளன. இயக்குனர் மணிவண்ணன் இறுக்கமான காட்சிகளிலும் நகைச்சுவையிலும் யதார்த்தமான நடிப்பின் மூலமும் மக்களை கவர்ந்தவர். சமூக சிந்தனைகளை திரைப்படங்களில் புகுத்தி மக்களிடம் இருந்த சில மூட நம்பிக்கைகளை தன்னுடைய நகைச்சுவையான கருத்துக்களால் உணர வைத்ததோடு மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த கலைஞனாக இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.